அனைவருக்கும் வணக்கம். ஒரு அதிர்ச்சிகரமான நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பச்சிளம் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். 3 வயதான ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் அச்சமும் எழுகிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த ஒரு வடமாநில இளைஞர்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து இந்த சிறுமியை, இந்த குழந்தைய அழைச்சிட்டு போனதா அந்த பகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு பெண்மணி ஊடகங்கள் வாயிலாக அவங்க வந்து பேசுகிறாங்க. காவல்துறை தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, கூட்டு பாலியல் வன்கொடுமையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நபர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான், அவன் வட மாநிலத்தை சார்ந்த மீஞ்சுவா ஏதோ ஒரு பெயர், அந்த பெயர் அவன் தான் காரணம் என்று சொல்லி அவனை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்கிறார். அந்த குழந்தைக்கு பிஸ்கட் கொடுத்து அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த குழந்தையை சிதைத்து போட்டு விட்டு அப்படி தூக்கி போட்டு போயிருக்கிறானா இல்லையா, போயிருக்கிறாங்களா தெரியல நமக்கு. அது காவல்துறை விசாரணை முடிவடைந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். என்ன நம்ம பேசுறது, இது போன்ற சம்பவங்கள் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தொடர்ந்து இது போன்று பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முன்னாடியெல்லாம் எங்கோ ஏதோ வடநாட்டில் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை, செய்தியை ஊடகங்களில், பத்திரிகைகளில் நம்ம பார்ப்போம். அப்போ அதுவே பதறும் நமக்கு, எங்கேயோ நடக்குது, இது எப்படி ஒரு சின்ன குழந்தைய போட்டு எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டம் நமக்கு வரும். குறிப்பாக ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், ஆசிபா என்கிற சிறுமி காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட்ட, இதை போன்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட செய்திகள்லாம் நமக்கு அது பெரிய அளவில் இந்தியாவே உலுக்கி போட்டது. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இது போன்று பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 4 வயசு, 5 வயசு, 7 வயது சிறுமி என்று சொல்லி பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் என்கிற அளவிற்கு அவர்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. இந்த குழந்தைய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே குழந்தை மரணம் அடைகிறது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தையினுடைய பிறப்புறுப்பு, ஆசன வாயிலெல்லாம் ரத்தம் வருது, அடிபட்டிருக்கு, அங்கெல்லாம் காயம் இருப்பதாக அவங்க சொல்கிற அந்த செய்திகளெல்லாம் நம்மளால் முழுமையாக கேட்க முடியலை. உண்மையிலே அதை வந்து நம்மளாலே கேட்க முடியலை அப்படின்னா அந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? குழந்தைக்கு கையில் ஒரு சின்ன சூடு பட்டாலே தாங்க முடியாதுங்க பெற்றோர்களுக்கு. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு தங்களுடைய மகள், ஒரு பச்சிளம் குழந்தை சிதைச்சி கொன்னுட்டான்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அந்த பெற்றோர்கள் இருப்பார்கள்? இப்போ நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கிறோங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள அடி எழுது. ஒரு அச்சமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், மனிதர்கள் என்கிற போர்வையில் மிருகங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. ஏன் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு சம்பவம் இல்லை, இது போன்று தொடர்ந்து பல சம்பவங்கள். இந்த சம்பவம் நடந்த அந்த நாளில் மட்டும் இது போன்று தமிழ்நாட்டில் 4-5 குற்றங்கள் பதிவாகி இருப்பதாக செய்திகள், பத்திரிகைகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடிகிறது. வெளியே வரக்கூடிய செய்திகள் இவ்வளவு என்றால், வெளியே வராமல் எத்தனை சிறுமிகள் இது போன்று, எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுவார்கள்? அப்போ எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது? இதனுடைய ஆணிவேர் என்ன? எப்படி ஒரு குழந்தைய, ஒரு 2 வயசான 3 வயசான குழந்தையை எப்படிங்க இப்படி ஒரு மனநிலையோடு பார்க்க முடிகிறது? ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய நம்ம கிட்ட தர்றாங்க அப்படின்னா, குழந்தைகளை தூக்குறவங்களுக்கு தெரியும், பெற்றோர்கள் கையில் அந்த குழந்தைய கொடுக்கறது வரைக்கும் பதறும். குழந்தை கீழே போட்டுறக்கூடாது, குழந்தை நம்மகிட்ட பாதுகாப்பாக இருக்கணும். எந்த மனிதனாக இருந்தாலும் அப்படித்தான், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும். அப்படி ஒரு உணர்வு இருப்பவன் தான் மனிதன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இது போன்ற நபர்கள் கொஞ்சம் கூட ஒரு இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது மாதிரியான மிருகங்கள், இது மாதிரியான மிருகங்கள் இந்த சமூகத்தில் வாழக்கூடாது. சமூகத்தை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய மிருகங்கள் இந்த மிருகங்கள். எப்படி அப்படி ஒரு எண்ணம் வருது? இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது.
இது இந்த நிலை நீடித்ததென்றால் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கும்? எப்படி நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்புறது? யாரை நம்பி அனுப்புறது? பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கே பெற்றோர்கள் அச்சப்படக்கூடிய ஒரு காலம். உண்மையிலே அந்த காலம்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இருக்கிறது. இப்போவே பதறாங்க. பிள்ளைங்களை வீட்டை விட்டு பிள்ளைங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளாடி வந்து பாதுகாப்பாக வீடு வந்து சேர்றது வரைக்கும் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை இருக்கிறது இல்லையா, அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்பது. அப்போ இது போன்ற சம்பவங்களை பார்க்குறப்போ இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் ஒரு அச்சம், ஒரு பதட்டம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இப்போது கடந்த திமுக ஆட்சி காலத்திலும் இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடந்தது. இந்த ஆட்சியிலும் அதிக அளவில் இந்த பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கடுமையாக கடந்த ஆட்சி காலத்தில் விமர்சனம் செய்து எல்லா இடங்களிலும் இதை ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றினார்கள். தமிழக வெற்றிக் கழகம் அரசமைத்ததும் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு அவங்க சொன்னாங்க. அப்போ உறுதி செய்யப்படும்னா எப்படி, என்ன வகையில் உறுதி செய்யப்படும் என்பதை அவங்க சொல்லணும். இப்போ ஆட்சிக்கு 1 மாத காலம் ஆகிறது. தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதற்கான தீர்வாக தமிழக வெற்றிக் கழக அரசு முன்வைத்திருப்பது என்ன? இப்போது சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்கிற ஒரு படை கொண்டு வந்தாங்க. இந்த படை எப்படி பெண்களை பாதுகாக்கும்? பெண்களை இது போன்ற குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு என்ன திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் மக்களுக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு 500 படைகள், ஒரு வேலு நாச்சியார் அவருடைய பெயரில் நினைக்கிறேன், தனி குழுக்களாக அமைத்து அவங்க இந்த குற்றங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வது போன்ற ஒரு படை உருவாக்கப்படும் என்கிற அறிக்கையெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த படை எப்படி வேலை செய்யும், அந்த படையின் மூலமாக இந்த பெண்களினுடைய பாதுகாப்பு எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தப்படும், அது உறுதிப்படுத்தப்படுமா, இது குறித்த கேள்விகளுக்கான பதில் தேவையில்லை, தீர்வு தேவை. அதை தான் மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழக வெற்றிக் கழக அரசு எடுக்கணும். இந்த பிரச்சனையினுடைய ஆணி வேர் எங்கே இருக்கிறது? இதனுடைய ஆணி வேரை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்த செய்திகள் வராத நாளே இருக்காது பத்திரிகைகளில். அப்போ அது இப்படியே விட்டால் அது ரொம்ப சிக்கல் ஆயிரும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், கடும் தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். பல குற்றங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றங்களில் ஆதாரம் இல்லை என்று தப்பக்கூடிய குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அது போன்று இல்லாமல் இந்த குற்றவாளிகளுக்கு வெகு விரைவாக எவ்வளவு சீக்கிரம் தண்டனை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை உறுதிப்படுத்தணும். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, இது வடமாநில இளைஞன், இந்த வடமாநில தொழிலாளர்களுடைய வருகை தமிழ்நாட்டில் அதிகரிக்க தமிழ்நாட்டில் குற்றங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதை நம்ம எல்லோரும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வர்றோம். இந்த வடமாநில இளைஞர்களால் தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய இது போன்ற பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அப்படிங்கிறது இது புதிதல்ல. கடந்த திமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் எல்லோருக்கும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பெண் வடமாநில இளைஞர்களால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அந்த பெண்ணை எரிச்சிடுறாங்க. அப்போ அந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது போன்று இந்த வடமாநில தொழிலாளர்களால் பல குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய புழக்கம் இவர்களால் அதிக அளவில் இங்கே புழங்குகிறது. இந்த போதைப் பொருட்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. நேற்றைய தினம் கூட இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியை சார்ந்த பெண்கள் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க ஒரே வீட்டில் 10 பேர் 15 பேர் இருக்கிறாங்க, வடமாநில இளைஞர்கள், கஞ்சா உள்ளிட்ட எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க ஒரு பாதுகாப்பை நாங்கள் உணரவே இல்லை, இவர்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி
அவர்கள் வந்து பெண்கள் வந்து வடமாநில தொழிலாளர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைக்கான ஒரு தீர்வையும் தமிழக வெற்றி கழக அரசு அதை கொடுக்கணும் உறுதியாக. அப்போ அதுக்கு என்ன தீர்வை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல, அதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இந்த வட மாநில தொழிலாளர்களுடைய அந்த கட்டற்ற வருகையை கட்டுப்படுத்துவதற்கு இன்னர் லைன் பெர்மிட் முறை என்கிற ஒன்று தேவை என்கிற ஒரு கோரிக்கையை வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி முன்வைத்து வருகிறது. தமிழ் தேசிய அமைப்புகளும் அதை முன்வைத்து வருகிறது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வர்றீங்க, வேலைக்கு வர்றீங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளி மாநிலத்திலிருந்து நீங்கள் வர்றீங்கன்னா இங்கே என்ன காரணத்திற்காக நீங்கள் வருகிறீர்கள் என்பதை எல்லாம் சொல்லி ஒரு அனுமதி இங்கிருந்து தமிழக அரசிடமிருந்து ஒரு அனுமதியை பெற்றுதான் இங்கே உள்ளாடி வர முடியும். இங்கே வந்து நிலம் வாங்குவது, இங்கே வந்து சும்மா இப்படி யார் வேணாலும் இங்கே வேணாலும் இங்கே வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் இங்கே வந்துட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு கட்டுப்பாடு இங்கே கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த இன்னர் லைன் பெர்மிட் முறை என்கிற கோரிக்கை இருந்துட்டு வருது. அது ஒன்றும் இந்தியாவுக்கு புதிதல்ல. பல வடகிழக்கு மாநிலங்களில் இந்த நடைமுறை இருக்கிறது. அங்கெல்லாம் போய் நம்ம வந்து இப்படி நம்ம விருப்பம் போலெல்லாம் அங்கே போய் நுழைஞ்சிட்டு வெளியெல்லாம் வர முடியாது. அப்போ அது போன்ற ஒன்றும் இல்லை, ஒரு விசா மாதிரியான ஒரு முறை அது. அப்போ அதை இங்கே வந்து தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அது தாவேக்காவுக்கு அதனுடைய இந்த இன்னர் லைன் பெர்மிட் முறையில் அவனுடைய நிலைப்பாடு என்ன, அதை கொண்டு வருவதற்கான வேலைகள் செய்வார்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்தால்தான் தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக, தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இங்கே உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலமாக இந்த நிலம் இருக்கும். இதெல்லாவற்றையும் அரசு கவனத்தில் எடுத்து இதற்கான தீர்வுகளை உடனடியாக தீர்வை நோக்கி அரசு வந்து நகர வேண்டும். ஒரு நல்ல சமூகம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஒரு பண்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் மக்கள் எல்லோருடைய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய, படைக்க வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து தீவிரமாக செயல்பட வேண்டும்.